ஓதிக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ரெண்டாவது ஓதுவதனால ரெண்டாவது என்ன பலன் அப்படின்டா, அந்த சூரத்துல் ஹஜ்ஜை ஓதுவதனால இரண்டாவது பலன், 7 சந்ததிகள் வறுமையில் அகப்பட மாட்டார்கள். 7 சந்ததிகள் 21 கோத்திரம்னு சொல்லுவாங்க. கோத்திரங்கள் அப்படி சந்ததி சந்ததியாக வருது. நம்மளுக்கு நம்ம தாய் தகப்பன் பேர் கூட ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இப்போ டாடி மம்மின்னு வந்ததுக்கு பிறகு ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறேன், உங்கள் அத்தம்மா பாப்பம்மா பேர் என்னம்மாண்டு. எங்களுக்கு பாப்பமாவே இல்லைன்ட்டாங்க பிள்ளை. இல்லைங்க, எனக்கு சாக்காயிடுச்சு, எங்கேயும் போயிருப்பாங்க போல் அப்படின்னா உள்ளே இருந்து அவங்க வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் பாப்பமாண்டா என்னோட புரியும், டாடி மாண்டா தானே தெரியும். அந்த பிள்ளைகிட்ட பேர் என்னம்மா அவங்க டாடிமாண்டே சொல்லிவிட்டு, அவங்க டாடிமாவுடைய பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது டாடிமான்னு தான் கூப்பிடுவோம், அதுக்கு மேலே எனக்கு பேர் தெரியாது. இப்போ நம்ம சந்ததிகளுடைய பேர்கள் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கோமா, வளர்றோமா, நம்மளுக்கு தெரியுதா, அது அல்லாஹ் அகலமோ. ஆனால் நம்மளுடைய சந்ததிகள் வறுமையை எட்ட மாட்டாங்கண்டா. ஏழ்மை வேற எளிமை வேற. அல்லது ஏழ்மையில் போகாமல் அல்ல நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா. எளிமையான வாழ்வு தான், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் எளிமையான வாழ்வாக தான் வாழணும். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் புத்தாய்ப்பாக காத்தமன் நபி கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த எளிமையான வாழ்வு. ஏழ்மையிலிருந்து என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ், எளிமை என்னுடன் இருப்பதற்கு அருள் புரியா அல்லான்னு கேட்ட துவா. எளிமைங்கிறது வேற, ஏழ்மைங்கிறது வேற. அப்போ ஏழ்மையை நம்மளுடைய சந்ததிகள் எட்டாமல் இருக்கணும்டா சூரா ஹஜ்ஜு, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஓதுவது சிறப்புண்டு முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இருக்கு. மூணாவது, அந்த ஓதுவதனால நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜு காலங்களில் நாம் போய் ஹஜ்ஜில் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா. ஹஜ்ஜில் போய் இருப்பவர்கள் அந்த நேரம் அது சூரா ஹஜ்ஜு அங்கே போய் உட்காந்து ஓதுறோமாங்கிறது கேள்விக்குறி. ஓதுறோமா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே நம்ம இருக்கோம் இல்லையா. அப்போ சூரா ஹஜ்ஜு ஓதுவதனால நம்மளுக்கு என்ன பாக்கியம்னா, அங்கே போய் நம்ம இருக்கும்போது செய்யக்கூடிய அமல்களுடைய நன்மை நம்மளுக்கு கொடுக்கப்படும். அங்கே போய் செய்கிற அமல்கள் என்ன, எக்ஸ்ட்ரா ஹஜ்ஜுக்குன்னு தனி அமல் கிடையாது. இந்த கல்லெறிகிறது மட்டும்தான் தனி அமல். வேறு என்ன அமல் இருக்குது. கூட்டாக இருந்து அரபா மைதானத்தில் கையில் ஏறி துவா கேட்குறோம், 5 வக்து தொழுகை தொழுகிறோம், மீனாவில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்கோம். மகரிபை ஜம்மு செய்யலாங்கிறாங்க, எஷ்ராவை ஜம்மு செய்யலாங்கிறாங்க. அங்கே மட்டும்தானே ஜம்மு, அனபி மதுகப்பில் அங்கே மட்டும்தான் ஜம்மு செய்யலாம். வேறு எங்கேயுமே ஜம்மு செய்கிறதுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம அங்கே போய் செய்கிற அமலுடைய கூலி என்ன கிடைக்கும்னா, அங்கே நம்ம ஒரு தவிப்போடு போயிட்டு வருவோம். குடும்பத்தை இங்கே விட்டுட்டு போகிறோம், முதல் காரியம். அங்கே போய் நம்ம என்ன செய்கிறோம், அங்கேயும் போய் நம்ம சொகுசான இருக்க முடியாது. எப்படிப்பட்ட பெரிய காரில் வந்து இறங்குறவங்களா இருந்தாலும் அந்த மினா முஸ்தலிஃபாவில் எப்படி படுத்து கிடக்கணும், தன் கையை தலானையை வச்சுக்கிட்டு. சூரியன் தான் நம்மளுக்கு விளக்கு, நம்மளுக்கு சந்திரன் தான் கணப்பு செட்டின்னு சொன்னாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த கூலி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, இந்த சூரா ஹஜ்ஜு நம்ம இடத்துல நம்ம ஏசியை போட்டுக்கிட்டு கூட ஓதுவோம். ஒரு சில வீட்டில் ஃபேனை போட்டுக்கிட்டு கூட ஓதுவோம். நம்ம டைல்ஸ் தரையில் கட்டில் மேலே உட்காந்து குரான் கலரான கோட்டிங் கொடுத்த குரானு நம்ம குரான் ஓதிக்கிட்டு கீழே தண்ணி தாக வருதுன்னு பக்கத்தில் தண்ணி ஒருபடி எல்லாத்துக்கும் மேலே போய் எதையாவது பொறிச்சுக்கிட்டே ஓதக்கூடியவர்களும் இருக்கும். அல்ல நம்ம அனைவரும் அதிலிருந்து பாதுகாப்பானாங்க. அப்போ நம்ம அந்த கூலி நம்மளுக்கு கிடைப்பதாக இருக்கும்.